بسم الله الرحمن الرحيم நமது இப்னு உமர் ரலியல்லாஹ் அன்ஹு பெண்கள் பள்ளியில் மாதாந்திர பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26 ஜனவரி 2025 அன்று நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நமது ஊரை சார்ந்த அரசு ஆசிரியர் ஷாஜஹான் பிவி அவர்கள் தனது வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் ஒரு பெண் இஸ்லாத்தின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வாறு ஆளுமையாகுவது என்று மாணவிகளுக்கு வழிகாட்டினார்கள். மதிப்பிற்குரிய ஷாஜஹான் பிவி அவர்கள் நமது ஊர் வடக்கு தெருவில் 1971ஆம் ஆண்டு பிறந்து அல் ஆஸ்கர் பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். பிறகு அவர்களின் பெற்றோர் தொழில் ரீதியாக ராமநாதபுரம் செல்லவே அங்கு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். பின்பு பாத்திமா ஆசிரியர் பயிற்சி மையத்தில் 2 வருடங்கள் ஆசிரியர் பயிற்சி படிப்பை படித்தார்கள். அந்த பயிற்சி மையத்தில் படித்தது செல்லாது என்று அன்றைய அரசு அறிவிப்பு விடுத்தது. அதனை மேல்முறையீடு செய்து அதன் பின் சுமார் 12 ஆண்டுகளுக்குப் பிறகு மஞ்சூரில் உள்ள பயிற்சி பள்ளியில் படிக்க அரசாங்கத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் தந்தையை இழந்து வறுமையின் காரணமாக வீட்டிலேயே டியூஷன் எடுத்து தான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கற்றுக்கொண்ட தையல் பயிற்சி மூலம் தையல் தொழில் செய்து மாதம் சுமார் 3000 ரூபாய் வருமானத்தில் தனக்கு திருமணம் ஆகும் வரை இந்த வருமானத்தில் தன் குடும்பத்தை கவனித்து வந்தார்கள். அன்றைய காலத்தில் 3000 ரூபாய் பணம் என்பது 30,000 ரூபாய் மதிப்பாகும். அவர்களின் திருமணத்திற்கு பிறகுதான் மஞ்சூரில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி மையத்தில் படிப்பதற்கு அரசு ஆணை வருகின்றது. அவர்கள் அங்கு சென்று படிப்பதற்கு தனது கணவனின் குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவிக்க இதை படிப்பதால் ஏற்படும் நன்மைகளை அவர்களிடம் அழகிய முறையில் எடுத்து கூறி அனுமதி பெற்று 2 ஆண்டுகள் படித்து முடிக்கிறார்கள். முடித்தவுடனே சந்துரு என்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 1 மாத காலம் வேலை செய்கிறார்கள். வேலை செய்யும் பொழுதே அவர்களது கணவரின் ஊரான சித்தார் கோட்டையில் உள்ள முஹம்மதியா தொடக்கப் பள்ளியில் அரசு ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அன்று முதல் இன்று வரைக்கும் சுமார் 17 ஆண்டுகள் அப்பள்ளியிலேயே பணிபுரிந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களிடம் படித்தவர்கள் இன்று மருத்துவராக ஆசிரியராக இருக்கின்றார்கள். இதுபோன்று நமது ஊர் மாணவிகளும் இஸ்லாத்தின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு சிறந்த ஆளுமைகளாக விளங்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். பிறகு சிறப்பு விருந்தினரான உஸ்தாதா உம்மு ஹாஜிரா அவர்கள் மாணவிகளுக்கு மார்க்க அறிவுரை வழங்கினார்கள். பின்பு சிறந்த மாணவிகள் மற்றும் சிறந்த பெற்றோர்களுக்கான பரிசுகள் சிறப்பு விருந்தினர் மூலம் வழங்கப்பட்டது.